மேலும் இந்தியா நேபாள எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேபாளத்தில் அமைதி திரும்ப ஜென்சி போராட்டக்காரர்கள் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளனர். அவை பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுமக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்ட நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையை உடனடியாக கலைக்க வேண்டும். குடிமக்கள், நிபுணர்கள், இளைஞர்கள் பிரதிநிதித்துவத்தோடு நேபாள அரசமைப்பை முழுவதும் திருத்தி எழுத வேண்டும். விரைவில் நியாயமான நேர்மையான முறையில் தேர்தல் நடத்திட வேண்டும். கடந்த 30 ஆண்டுகளாக நடந்த ஊழல் குறித்தும் அரசுடைமை கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடத்த வேண்டும். சட்டவிரோத சொத்துக்கள் தேசிய உடைமையாக்கப்பட வேண்டும். அமைப்பு ரீதியாக சீர்திருத்தங்கள் தேவை. குறிப்பாக கல்வி, சுகாதாரம், நீதித்துறை, பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு துறைகளில் திருத்தம் தேவை ஆகியவைகளை ஜென்சி போராட்ட குழுவினர் முன்வைத்துள்ளனர். பொதுவாகவே இளைஞர்கள் என்றால் எதிலும் பொறுப்பும் நாட்டமும் இல்லாதவர்கள் என்ற கருத்து மக்களிடையே இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேபாளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தங்களின் நாட்டில் நடைபெறும் ஊழல் மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்த இளைஞர்களின் போராட்டமானது இந்த கருத்தை முற்றிலும் உடைத்தெறிவதாக அமைந்துள்ளது. குறை கூறுபவர்கள் ஒருபுறம் போராட்டம் என்ற பெயரில் இவர்கள் அட்டூழியம் செய்வதாக குறை கூறியிருந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் நினைத்தால் ஒரு நாட்டின் தலையெழுத்தையை மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும்.